பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை பலப்படுத்துகிறவர் யார்? எனக்கு உதவி செய்கிறவர் யார்? நான் அநேக முறை தேவ சமூகத்தில் கேட்டுவிட்டேன். என்னுடைய காரியத்தில் கர்த்தர் உதவி செய்வீர் என்று விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே அமர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன், என்னுடைய நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 41 அதிகாரம் 10 இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எது நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நீ வாழும்போது உன்னை பலப்படுத்துவதற்கும் உன்னை திடப்படுத்துவதற்கும் உன்னோடு கூட இருக்கிறதற்கும் நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு ஏது உதவிகள் செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை நான் செய்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய குடும்பங்களில் பிசாசானவன் உள்ளே புகுந்து அநேக காரியங்களை செய்து கொண்டு அவர்களை பயமுறுத்தி அவர்களை பலவீனப்படுத்தி அவர்களை ஆட்கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்ருவானவனுடைய கிரியைகள் குடும்பங்களில் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் மூலமாய் சத்ருவானவன் எழும்புகிறான், புருஷன் மூலமாய் சத்ருவானவன் எழும்புகிறான், உறவுகள் மூலமாய் சத்ருவானவன் எழும்புகிறான், அக்கம் பக்கத்தினர் மூலமாய் சத்ருவானவன் எழும்புகிறான். எத்திசையில் இருந்தாவது சத்ருவானவன் எழும்பி நம்மை பலவீனப்படுத்துவது தான் அவனுடைய நோக்கம். இந்த குடும்பத்தை பலவீனப்படுத்தணும், இந்த குடும்பம் எழும்பக்கூடாது, இந்த குடும்பம் கர்த்தரை தேடக்கூடாது, இந்த குடும்பத்தை நாம் இல்பொருள் ஆக்கிட்டோன்னா நாம் அதில் வாழலாம், நாம் அதில் வாழலாம் என்று சத்துருவானவன் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பயத்தோடே நடுக்கத்தோடே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த இருளின் கிரியைகளை நான் உன்னிடத்திலிருந்து மாற்றப் போகிறேன். உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் கர்த்தர் கரத்தை வைக்கும்போது அந்த பலவீனம் மாற்றப்படும். உன்னை நான் தைரியப்படுத்துவேன், உன்னை நான் திடப்படுத்துவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன்னு சொல்லி ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது, இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது, இந்த போராட்டத்தை பார்க்கும்போது, இந்த பலவீனத்தை பார்க்கும்போது, இந்த வியாதியை பார்க்கும்போது எனக்குள்ளாடி ஒரு பயம் வந்து கொண்டிருக்கிறதே. இந்த பயத்தை நான் எப்படி மாற்றுவேன்? இந்த பயம் என்னை விட்டு எப்படி மாறி போகும்? எனக்கு தான் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே, இந்த காரியத்தில் ஆறுதல் சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லையே, தேர்தல் சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தாயே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன், உன் குடும்பத்துக்கு உதவி செய்வேன். ஏது காரியத்தில் உதவி செய்யணுமோ அந்த காரியத்தில் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு சகாயம் செய்தார் அல்லவோ, யோசேப்புக்கு சகாயம் செய்தார் அல்லவோ, ஆண்டவரிடத்தில் கேட்ட பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஆண்டவர் சகாயம் செய்தாரேயானால் உனக்கு சகாயம் செய்ய மாட்டாரா? உன் பிள்ளைகளுக்கு சகாயம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே உன் குடும்பத்துக்கு சகாயத்தை கொடுத்து ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அநேக ஜனங்கள் காணத்தக்க விதத்தில் கர்த்தர் உன்னை பலப்படுத்தி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லத்தக்க விதத்தில் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் மகனே, என்னுடைய நீதியின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் உன்னை தாங்கும் போது உனக்கு பலனாய் இருக்கும். அநேகர் உன்னை கீழே தள்ளி விடுவதற்கு, சத்ருவானவன் உன்னை கொல்வதற்கு உன்னை எத்தனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவருடைய கரம் உன்மேல் வந்து அமர்ந்த போது
அந்த சத்ருவின் திட்டங்களும் தீர்மானங்களும் முறியடிக்கப்பட்டதல்லவோ, அத்தனை காரியங்களையும் செய்து இன்றைக்கு முன்னே நான் ஜீவனோடு வைத்திருக்கிறேன் என்றால், உன்மேல் வைத்திருக்கக்கூடிய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே நான் உன்னை உயிரோடு ஜீவனோடு உன்னை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அது உன்மேல் விழுந்த கிருபை. நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அந்த கிருபைக்குள் நீங்கள் இருந்து கொடுக்கிறதுனால தான் நான் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏது காரியத்தில் தோற்று போய் கிடக்கிறாயோ அந்த காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பம் பலனிழந்து கிடக்கிறது, என் குடும்பம் வேண்டாம் என்று அநேகரால் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறது, இது தள்ளப்பட்ட கல்லை போல, தூரமாய் வீசி எறியப்பட்ட கல்லை போல இன்றைக்கு நான் இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். என் காரியத்தில் ஜெயம் கிடைக்குமா? என் காரியம் வெற்றி பெறுமா? என் காரியம் எப்பொழுது மாறும்? என் காரியம் எப்பொழுது விடுதலை அடையும்? என் சூழ்நிலைமை எப்பொழுது மாறும்னு சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை காரியத்திலையும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏது காரியத்தில் சகாயம் வேண்டுமோ அந்த காரியத்தில் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன், ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தை கர்த்தர் திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த குடும்பங்களை கர்த்தர் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏது காரியத்தில் அந்த குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறதோ அந்த குடும்பங்களை கர்த்தர் கரம் தூக்கி விடுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.